இப்போ நம்ம ஆதனை பொம்மை அப்படின்ற நூல் குறித்து பேசுறோம். இந்த ஆண்டிற்காக சாகித்ய அகாடமி வழங்கப்பட்ட எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் எழுதிய ஆதனின் பொம்மை அப்படின்ற நூல் குறித்து தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம், கதை கேட்க போறோம். இதுல என்ன இருக்கு? இது வந்து ஒரு இளையோர் நாவல், அதாவது உங்க ஏஜ்ல உங்க வயதுல உள்ளவங்க வந்து வாசிக்கக்கூடிய ஒரு நாவல். இந்த நாவலை வந்து வானம் பதிப்பகம் பதிப்பிச்சிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த புத்தகத்தை யார் வந்து தயார் செய்யறாங்களோ அவங்க பதிப்பகம்னு சொல்லுவாங்க, பப்ளிஷர். அவங்க வானம் பதிப்பகம் வந்து பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா முதல் எடுத்தோடனே பாலு அப்படின்ற ஒரு பையன் உங்க வயசுல, அப்புறம் மதுமிதா அப்படின்ற பொண்ணு வந்து உங்க வயசு, அப்படி உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? பாலு வந்து அவங்க ஊர்ல வந்து பயங்கர கிரிக்கெட் பிளேயரு. வீட்டுல லீவ் விட்டா இருக்கவே மாட்டான், ஊர் சுத்திக்கிட்டே இருப்பான். இப்போ அவனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அவங்களோட மாமா வந்து சொல்றாரு, கீழடியில் இருக்கிற மாமா, பாலு லீவுக்கு வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டு போன்னு சொல்றாரு, நீங்க போவீங்களா? இங்க உங்களுக்காக ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது வெளியூருக்கு போவீங்களா? நகரவே மாட்டோமே நாங்க, அப்படித்தானே? அதே மாதிரி இப்ப என்ன செய்யறாரு, பாலுவோட மாமா வந்து சொன்னா அவங்க அப்பா, டேய் ஒழுங்கா கிளம்புடி ஊருக்கு, இங்க இருந்தா நீ சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சிடறாரு. நம்மள பிடிக்காம அனுப்ப நமக்கு எப்படி இருக்கும்? பிடிக்குமா? அப்பா யாண்டா இப்படி இருக்காரோ, ஷோ அப்பாவா இவர் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு கிளம்பிட்டா. மாமா வேற உச்சிர வாங்குறாரு, இது அத்தை வேற பாசமலை. பாப்பா பாலு கண்டிப்பா வந்தாங்கன்னு ஊருக்கு அனுப்பி விட்டாச்சு, இவனை கொண்டு வந்து விட்டாச்சு. இவனுக்கு பிடிக்கவே இல்லை. மாமா வீட்டுக்கு போனா மாமா பொண்ணு எப்படி தெரியுமா, ஒரே படிக்கிற பிள்ளை. உடனே இங்க பாரு பாலு, இந்த பாரு நான் கவிதை எழுதி என்னுடைய கவிதைகள் எல்லாம் புத்தகத்துல வந்திருக்கு, இங்க பாரு பாலு, இங்க பாரு நான் அதுல வந்து நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கேன், இங்க பாரு நான் இதுல பரிசு வாங்கியிருக்கேன், இங்க பாரு நான் அதுல பரிசு வாங்கியிருக்கேன். சிஷ்யோ நமக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, என்னென்ன ஓடு இந்த புக்ல எழுதியிருக்கு. சரி சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான், பாலு அப்படியே பண்றான். பாலு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த நூல் படிச்சிருக்கியா நீ, அந்த எழுத்தாளர் எழுதுறத படிச்சிருக்கியா? சொன்னடா, அது நமக்கு கிரிக்கெட் பட்டையும் பேட்டையும் தவிர எதுவுமே தெரியாது, பால் பத்தி தெரியும், என்னென்னமோ கேக்குது இந்த பிள்ளை. பாலு நான் தோட்டத்துக்கு போறேன், இததாயா எதிர்பார்த்தா மாமா கூப்பிட்டாரு, இததாயா மாமா எதிர்பார்த்த கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு பாலு என்ன செய்யறான், மாமா மாமா நான் வந்து உங்களுக்கு உதவி செய்ய நானே வந்துடுறேன் மாமா, நானே வரேன் அப்படின்னு சொல்லி இப்ப என்ன செஞ்சுட்டான், இப்போ பாலு வந்து அவங்க மாமாவோடய கிளம்பிட்டான். இது மாதிரி டார்ச்சர் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க? கிளம்பிடுவோண்டா. இப்ப தோட்டத்துக்கு போறாங்க. அந்த தோட்டம் பாத்தீங்கன்னா கீழடியில இன்னைக்கு வரையும் அது வந்து மிகப்பெரிய தென்னந்தோப்பு. சரியா? வாய்ப்பு இருந்ததுன்னா ஸ்கூல்ல அழைச்சிட்டு போனாலும் சரி, உங்க அம்மா அப்பா கூட மதுரை பக்கம் போனாலும் கீழடிக்கு போய் பார்த்தா இன்னைக்கு வரை மிகப்பெரிய தென்னந்தோப்பு. இந்த ஆராய்ச்சி பகுதிகளுக்காக நிறைய பேர் தன்னுடைய சொந்த தென்னந்தோப்பையை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்றாங்கன்னா தென்னை மரத்துல என்ன செய்வாங்க, தென்னந்தோப்பை வெட்டுவாங்க, தோண்டுவாங்க. அதுக்காக நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தமிழர் மரபை வந்து இந்த உலகம் முழுக்க தெரியணும் அப்படின்றதுக்காக எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் மட்டையெல்லாம் விழுந்து கிடக்கு. அப்போ அவங்க மாமா வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. இவனும் போய் பாக்குறான். அவனுக்கு ஒரு ஓடு கிடைக்குது, ஒரு பானையோட ஓடு. அதுல பாத்தீங்கன்னா எழுதியிருக்கு. பானையோட ஓட்டு எப்படி எழுதியிருக்கோம் பாத்திருக்கீங்களா? டிசைன் பண்ணிருக்கோம் எப்போ மாதிரி. இப்ப பானையோட ஓட்டுல என்னென்னமோ எழுத்துக்கள் எழுதியிருக்கு. பானை ஓட்டுல எழுத்துக்கள் எழுதிருக்குன்னா அதை யார் எழுதியிருக்க முடியும் சொல்லுங்க? முன்னாடி இருந்தவங்க யாரு? முன்னாடி இருந்தவங்கன்னா பானை செஞ்சவங்க எழுதியிருப்பாங்களா, அதை பயன்படுத்தினவங்க எழுதியிருப்பாங்களா? பானை செஞ்சவங்க எழுதியிருப்பாங்கன்றவங்க கை தூக்குங்க. இல்ல, அதை பயன்படுத்தினவங்க தான் எழுதியிருப்பாங்க, அவங்கதான் ஏதாவது எழுதியிருப்பாங்க. சரி, இப்ப நம்ம உங்க பக்கத்துக்கே வர. இப்போ பயன்படுத்துறவங்கனால உங்க வீட்டுல பானை இருக்கு, இப்போ எழுத முடியுமா? எதையாவது புடிச்சு எழுதுறீங்கன்னா உடஞ்சிரும். உங்க அம்மா என்ன செய்வாங்க, டேய் கஷ்டப்பட்டு பானை வாங்கிட்டு வந்தா உடைச்சா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சாத்து போடுவாங்க இல்லையா? அப்போ இந்த பானையில எழுதணும் எப்படி இருக்கணும், பானை ஈரமா இருந்தாலும் எழுத முடியும், அப்படித்தானே? ஏதோ வச்சு பதிக்க முடியும், அப்படித்தானே? அப்போ பானை செய்யறவங்க எழுதிருக்காங்க. பானை செய்யறவங்க எழுதிருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க? எழுத படிக்க தெரியல, என்ன செஞ்சிருக்கணும்? எழுத தெரியுதுன்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? படிச்சிருப்பாங்க, அப்படித்தானே? அப்போ பானை செய்யறவங்களும் அப்ப படிச்சிருக்காங்க. அப்போ அந்த காலத்துல எல்லாருமே வந்து படித்தவர்களா இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ அந்த பானைகள்ல ஆதன் அதியன் அப்படின்ற எழுத்துக்கள்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்யலாம், மாமாட்ட ஓடி வந்து காமிக்கிறோம், மாமா மாமா இங்க பாருங்க
இங்க ஒரு பானை ஓட்டுல வந்து இது மாதிரி இருக்கு. இந்த ஓடு வந்து எங்க இருக்கு? அதுவா, அது நிறைய தோப்புல கலந்ததுன்னா ஓரமா தென்னை மரத்து ஓரமா குமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு வேகமா போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த ஓடுகள்லாம் வந்து சேர்க்கிறான், பாக்குறான். இப்ப பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு பொம்மை கிடைக்குது. இந்த பொம்மையை இப்படி எடுக்கிறான். அது பார்த்தா கொஞ்சம் மண்ணு படிஞ்சிருக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதோட மூக்கு நல்லா ஷார்ப்பா, நல்லா கூர்மையா, கண்கள் நல்லா பெருசா, நல்லா நெறிநெளியான கூந்தலோட அப்படி ஒரு பொம்மை கிடைக்குது. அந்த பொம்மையை எடுத்தோடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் அப்படி என்ன செய்யறான், அவங்க தோட்டம் இருக்கு இல்லையா, தோட்டத்துல பெரிய தண்ணி தொட்டி இருக்கு. அதுல வந்து தேய்ச்சி கழுவுறான். அது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு நிஜமா உள்ள உருவம் மாதிரியே இருக்கு. அப்போ சத்தம் கேட்குது அவன்கிட்ட. அவங்க தேய்ச்சிட்டு இருக்கும்போது, பாலு பாலு அப்படின்னு சத்தம் கேட்குது. அதை சுத்தி முத்தி பார்த்தா யாருமே கிடையாது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு மதியான நேரத்துல இதே மாதிரி சத்தம் கேட்டா யாருமே இல்லாத இடத்துல யாராரு யாரு அப்படின்னோட அப்படியே முகமெல்லாம் அழுக்கோட அங்க இருந்து ஒரு பையன் வந்து எந்திரிச்சு வரான். அவனுக்கு நிறைய முடி இருக்கு. அவனும் பாக்குறதுக்கு இந்த பொம்மை மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கான். அவன் வந்து எப்படின்னா அவங்கள மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுல, ஒரு வெள்ளை துணி மாதிரி ஒரு துண்டு மாதிரி கட்டியிருக்கான். அங்க இருந்து வரான். வந்ததுக்கு அப்புறம், யாரு நீ? நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே, நீ இங்க வேலை செய்யலையா, நீ எங்க மாமா தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்கியா அப்படின்னு உங்களை மட்டும் லோடன்னு வரிசையா கேள்வியா எழுப்புறான். அவன் என்ன மைண்ட்ல எப்படி நினைச்சுப்பாவன், டேய் இருடா, டேய் ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க, இருடா பேச விடுறாளா பாடுறா அப்படிங்கிற அப்படிதான் கேட்பீங்க. அவனே, பாலு இல்ல நான் எங்கேயும் வேலை செய்யல, இதுதான் என்னோட இடம் அப்படின்னா, இதான் உன்னோட வீடா, நீயா இங்கேயா, நான் உன்னை பார்த்ததே இல்லையே, மாமா உன்னை பத்தி சொன்னதே இல்லையே. இல்ல நான் 3000 வருஷமா இங்கேதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நட்டு கலந்தவன் போல போச்சு, நல்லா சிக்கிட்டோண்டா, பைத்தியமா நீயே அப்படின்ற மாதிரி என்ன செய்யறான். போவ இப்படியே பாக்குறான். 3000 வருஷம் இருக்கியா?